வீடியோவில் பார்க்க போகிறது ஒப்ஸ்டெட்டிக்ஸில் உள்ள பேசிக் டெர்மினாலஜிஸ். ஒப்ஸ்டெட்டிக்ஸில் உள்ள பேசிக் டெர்மினாலஜிஸ் என்ற பார்க்க முதலாவது ஒப்ஸ்டெட்டிக்ஸ் என்றால் என்னென்னு தெரியணும். ஒப்ஸ்டெட்டிக்ஸ் என்றது ஒரு உமனுண்ட ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட் சம்பந்தமாக இனப்பெருக்க தொகுதி சம்பந்தமாகவும் அவை கர்ப்பமாக இருக்கேக்க அவட பிள்ளை சம்பந்தமாகவோ அல்லது அந்த பிள்ளை பிறந்த பிறகு வார போஸ்ட் நேட்டல் பீரியட் சம்பந்தமாகவோ டீல் பண்ணுற விஷயந்தான் ஒப்ஸ்டெட்டிக்ஸ் என்று சொல்கிறது. அந்த ஒப்ஸ்டெட்டிக்ஸுக்குரிய ப்ராக்டிஸை பெர்ஃபார்ம் பண்ணுற டாக்டரை சொல்கிறது ஒப்ஸ்டெட்டிஷியன். அடுத்த டெர்மினாலஜி எல்எம்பி. எல்எம்பின்றது லாஸ்ட் மென்ஸ்ட்ருவல் பீரியட். அப்போ இந்த ப்ரெக்னன்சியில் லாஸ்ட் மென்ஸ்ட்ருவல் பீரியட்னு சொல்கிறது என்னத்தை என்றால் ஃபர்டிலைசேஷன் நடைபெறதுக்கு 14 நாளைக்கு முதல் கடைசியாக வந்த பீரியட்ன்ற முதலாம் நாளாக இருக்கும். அப்போ கடைசியாக பீரியட் வந்தால் அதுக்கு 14 நாளைக்கு பிறகு தான் என்ன சான்ஸ் இருக்குது, ஃபர்டிலைசேஷன் நடக்கிறதுக்குரிய சான்ஸ் இருக்குது. கடைசியாக பீரியட் வந்தால் அதுக்கு 14 நாளைக்கு பிறகு தான் ஃபர்டிலைசேஷன் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏனென்றால் 28 நாள் சைக்கிள் ஒன்றில் 14 நாளைக்கு பிறகு தான் ஓவிலேஷன் நடந்து ஓவம் விடுவிக்கப்படும். அப்போ 14 நாளைக்கு பிறகு தான் ஃபர்டிலைசேஷன் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ லாஸ்ட் மென்ஸ்ட்ருவல் பீரியட்ன்றது ஒரு 28 நாள் சைக்கிளில் ஃபர்டிலைசேஷன் நடந்ததுக்கு 14 நாள் முதலென்று சொல்லிக்கொள்ளலாம். அல்லது கடைசியாக வந்த பீரியட்ன்ற முதலாம் நாள் என்று சொல்லிக்கொள்கிறது தான் லாஸ்ட் மென்ஸ்ட்ருவல் பீரியட். இதில் காட்டியிருக்கு இதுதான் லாஸ்ட் மென்ஸ்ட்ருவல் பீரியட் என்றது ஃபர்ஸ்ட் டே ஆஃப் லாஸ்ட் பீரியட். இப்போ கடைசியாக ஒரு 5 நாள் பீரியட் போகுதுண்டா அதுன்ற முதலாவது நாள் தான் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் லாஸ்ட் பீரியட். ஒரு 28 நாள் சைக்கிளில் 14 நாள் கழித்து தான், அதாவது 2 கிழமை கழித்து தான் ப்ராபபிள் டே கன்செப்ஷன் கர்ப்பம் தரிக்கிறதுக்கு ஏற்ற அல்லது ஏதுவான நாளாக இருக்கும். ஏனென்றால் 14 நாளைக்கு பிறகு தான் ஓவம் விடுவிக்கப்படும். அப்போ இந்த எல்எம்பி லாஸ்ட் மென்ஸ்ட்ருவல் பீரியடுக்கு டெஃபினேஷனில் ஃபர்டிலைசேஷனுக்கு 14 நாள் முதலண்ட மாதிரி ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்கணும். அது உண்மையில் என்னென்னா கடைசியாக வந்த பீரியட்ன்ற முதலாம் நாள். அடுத்தது எஸ்டிமேட்டட் டேட் ஆஃப் கன்ஃபைன்மெண்ட் அல்லது எஸ்டிமேட்டட் டே ஆஃப் டெலிவரி. அந்த டியூ டேட் எப்படி சொல்லப்படுதுண்டா ஒரு ஆவரேஜான ப்ரெக்னென்சி கெஸ்டேஷன் 40 வீக்ஸ். 40 வீக்ஸ்ன்றது ஒரு கிழமைக்கு 7 நாளண்டைக்கு 40 வீக்ஸுக்கு 7 நாங்கள் 28 ரெண்டைக்கு 280 நாள் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் லாஸ்ட் மென்ஸ்ட்ருவல் பீரியட். அப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் லாஸ்ட் மென்ஸ்ட்ருவல் பீரியட்னு என்னென்னு பார்த்துனாங்களானே, அந்த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் லாஸ்ட் மென்ஸ்ட்ருவல் பீரியட்லேருந்து 280 நாள், அதாவது 40 கிழமைகள் தான் டியூ டேட், அதாவது டெலிவரி நடக்கிறதுக்குரிய டேட் அண்டு ஆவரேஜாக சொல்லினோம். ஃபர்ஸ்ட் டே ஆஃப் லாஸ்ட் பீரியட்லேருந்து 40 கிழமை 1 2 3 4 போகுது. அப்படியே போய் 40 கிழமை வரைக்குள்ள ப்ராபபிள் டே ஆஃப் டெலிவரி, அதாவது 40 கிழமை அண்டைக்குள்ளே 280 நாள் வர போகுது. அதைத்தான் ஆவரேஜாக ப்ராபபிள் டே ஆஃப் டெலிவரி என்று சொல்லுவினோம். 28 நாள் சைக்கிள் உள்ளதாக இருந்தால் ஓவிலேஷனுக்கு முன்னுக்கு 14 நாள் இருக்கும், ஓவிலேஷனுக்கு பின்னுக்கு 14 நாள் இருக்கும். அப்படி 28 நாள் சைக்கிள் உள்ள ஒரு அம்மாவில் எஸ்டிமேட்டட் டே ஆஃப் டெலிவரி கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன செய்கிறாண்டா அந்த லாஸ்ட் மென்ஸ்ட்ருவல் பீரியட்னு நாங்கள் சொன்னோமே, அதாவது லாஸ்ட்டாக வந்த பீரியட்னா முதலாவது நாள். அந்த முதலாவது நாள் அந்த எல்எம்பி டேட்டோட 9 மாதத்தை கூட்டி அதோட 7 நாளையும் கூட்டுறதுண்டு சிம்பிளாக சொல்லிக்கொள்ளலாம். அந்த 9 மாதமும் 7 நாளும் கூட்டுறதுன்றது அங்கால பார்ப்போம். இது வரைக்கும் சொல்லிக்கொண்டு வந்தது 28 நாள் சைக்கிளாக இருந்தால் அந்த 28 நாள் சைக்கிளை விட டியூரேஷன் கூடவே இருந்தால் 28 நாளை விட டியூரேஷன் கூடவே இருந்தால் அந்த 28க்கும் அவைக்கு வளமையாக எத்தனை நாளில் வாரதோ, இப்போ 30 நாளில் வாரதுண்டா 2 நாளை இதோட கூட்டணும்.
அப்போ 28 நாளை விட வேண்டிய மென்சுரல் சைக்கிள் வந்து கூடவே இருந்தால் வேண்டிய சைக்கிள் லென்த்துக்கும் 28 நாளுக்கும் இடையிலான வித்தியாசத்தை இதோட கூட்டி விட்டால் சரி. இப்போ 30 நாள் அவைக்கு மென்சுரல் சைக்கிள் நடக்குதாண்டா 2 நாளாக கூட்டணும். நெக்லஸ் ரூல்ன்றது வந்து தான் இந்த எஸ்டிமேட்டட் டே ஆஃப் டெலிவரி பார்க்குறதுக்குரியதை சொல்லியிருக்கு. அதில் என்ன சொல்லினோம்னால் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் லாஸ்ட் மென்சுரல் பீரியட்ல இருந்து 3 மாதத்தை கழித்து 7 நாளை கூட்டி ஒரு வருஷத்தை ஆட் பண்ணணும் என்ன சொல்லினோம். உதாரணத்தில் சொன்னோம்னால் எஸ்டிமேட்டட் டேட் வந்து பார்க்குறது வந்து அவையோட மாதத்தில் 3 மாதத்தை கழிக்கணும், 7 நாளை கூட்டணும், ஒரு வருஷத்தையும் கூட்டணும். சரிதானே? அப்போ 2019ஆம் ஆண்டு மே மாதம் 21ஆம் தேதி டே ஆஃப் லாஸ்ட் பீரியடாக இருந்தார். டே ஆஃப் லாஸ்ட் பீரியட் வந்து 2019 மே மாதம் 21ஆம் தேதியாக இருந்தால் என்ன செய்யணும்? மாதத்தில் வந்து என்ன செய்யணும்? 3 மாதம் கழிக்கணும். மாதத்தில் 3 மாதம் கழிக்கணும். இப்போ மேன்றது 5ஆம் மாதம். அப்போ 5ஆம் மாதத்துலேருந்து 3ஆம் மாதம் கழிக்க 2ஆம் மாதம் வருது, ஃபெப்ரவரி என்று வருது. அதோட டேட்டோட வந்து 7 நாள் கூட்டணும். டேட்டோட வந்து 7 நாள் கூட்டணும். அப்போ 21ஆம் தேதியோட 7 நாளை கூட்டினா 28ஆம் தேதி. அப்போ ஃபெப்ரவரி 28ஆம் தேதி. வருஷத்தோட வந்து ஒரு வருஷத்தை கூட்டணும். 2019ஓட ஒன்றை கூட்டினா 2020. அப்போ 2019 மே மாதம் 21ஆம் தேதி லாஸ்ட் பீரியட் உள்ள ஒரு உமனில் வந்து எஸ்டிமேட்டட் டெலிவரி டேட் வந்து 2020ஆம் ஆண்டு ஃபெப்ரவரி மாதம் 28ஆம் தேதின்னு சொல்லலாம். இப்போ இதே ரூலை இன்னும் சிம்பிளாகிறதுக்கு என்ன செய்யலாம் என்றால், எப்படியோ ஒரு வருஷத்தை கூட்ட போகிறோம், 3 மாதத்தை கழிக்க போகிறோம். ஒரு வருஷத்தை கூட்ட போகிறோம், 3 மாதத்தை கழிக்க போகிறோம். ஏன் அப்படி ஒரு வருஷத்தை கூட்டி 3 மாதத்தை கழிப்பான்? இப்போ சிம்பிளாக கால்குலேட் பண்ணுறதுக்கு அதுக்குரிய காரணங்கள் வேறையாக இருக்கலாம். ஆனால் சிம்பிளாக நாங்கள் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஏன் ஒரு வருஷத்தை கூட்டி 3 மாதத்தை கழிக்கணும்? ஒரு வருஷத்தில் வந்து 12 மாதம், 12 மாதத்தை கூட்டுறோம், 3 மாதத்தை கழிக்கிறோம். அப்போ 12 மாதத்தில் 3 மாதத்தை கழிச்சா 9 மாதம் பெறப்போகுது. அப்போ நாங்கள் டைரெக்டாக இந்த டேட்டோட 9 மாதத்தை கூட்டலாம் தானே. அப்போ இந்த டேட்டோட 9 மாதத்தையும் கூட்டி 7 நாளையும் கூட்டி விட்டால் சரி. இப்போ இந்த ஒரு வருஷத்தை கூட்டி 3 மாதத்தை கழித்து 7 நாளை கூட்டுறதுக்கு பதிலாக நார்மலாக தெரியவங்களுக்கு ஒரு வருஷத்தில் 3 மாதம் போனால் 9 மாதம் உண்டு. இப்போ டிரெக்டாக 9 மாதத்தோட 7 நாளை கூட்டி விட்டால் இந்த எஸ்டிமேட்டட் டெலிவரி டேட் வரும். அதைத்தான் அங்கால வடிவாக சொல்லியிருக்கு. டியூ டேட் ஆஃப் டெலிவரி வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் லாஸ்ட் மென்சுரல் சைக்கிள், அதாவது லாஸ்ட் மென்சுரல் சைக்கிள்ன்ற ஃபர்ஸ்ட் டேயோட 9 மாதத்தை கூட்டி அதோட 7 நாளையும் கூட்டுறதுண்டு சொல்லிக்கொள்ளலாம். அந்த 9 மாதம் என்னென்று வந்தாண்டா ஒரு வருஷத்துலேருந்து, அதாவது 12 மாதத்திலிருந்து 3 மாதத்தை கழித்து நாங்கள் போட்டது தான் இந்த 9 மாதம். அப்போ நாங்கள் டிரெக்டாக லாஸ்ட் மென்சுரல் சைக்கிள்ன்ற ஃபர்ஸ்ட் டேயோட 9 மாதத்தையும் கூட்டி 7 நாளையும் கூட்டி விட்டால் டிரெக்டாக டியூ டேட் ஆஃப் டெலிவரி வரும். அடுத்தது வந்து கிரவிடா. கிரவிடான்றது வந்து ஒரு மதர் வந்து ப்ரெக்னென்ட் ஆகின தடவைகள், எத்தனை தடவை ப்ரெக்னென்ட் ஆனதுண்டு. இங்கே வந்து அபோஷன் அதுகளெல்லாம் கணக்கு இல்லை. அபோஷன் ஆனாலும் ப்ரெக்னென்ட் ஆனது தானே. அப்போ எத்தனை தடவைகள் ப்ரெக்னென்ட் ஆனதோ அதெல்லாம் கிரவிடா. இப்போ உதாரணத்துக்கு 3 தரம் ப்ரெக்னென்ட் ஆகினது, 1 அபோஷன்ண்டா 3 தான் கிரவிடா. எத்தனை தரம் ப்ரெக்னென்ட் ஆனதோ அதுதான் கிரவிடாண்டு வரப்போகுது. கிரவிடாவில் வந்து நல்லி கிரவிடான்றதை வந்து ஒரு தடவையும் ப்ரெக்னென்ட் ஆகாத உமனை வந்து சொல்கிறது நல்லி கிரவிடாண்டு. அடுத்தது வந்து பிரைமி கிரவிடான்றது வந்து என்னென்னா முதலாவது தடவை, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் ப்ரெக்னென்ட் ஆகிற நிலையைத்தான்
பிரைமி கிராவிடான்னு சொல்கிறது. அடுத்தது மல்டி கிராவிடான்றது வந்து ரெண்டோ அல்லது ரெண்டுக்கு மேற்பட்டது. ரெண்டோ அல்லது ரெண்டுக்கு மேற்பட்டது. ஒரு தடவைக்கு மேற்பட்ட ப்ரெக்னன்சிஸ் எல்லாம் மல்டி கிராவிடா. அபோஷன் நடக்குதோ நடக்கலையோ என்னவோ ப்ரெக்னென்ட் ஆகியிருந்தால் அது கிராவிடாக்குள்ளே வரும். எல்டர்லி பிரைமி கிராவிடா. எல்டர்லி பிரைமி கிராவிடாண்டா என்ன? பிரைமி கிராவிடாண்டா முதலாவது தடவை ப்ரெக்னென்ட் ஆகிற நிலைமை. அதுலேயும் எல்டர்லி பிரைமி கிராவிடான்றது வந்து 35 வயதுக்கு மேற்பட்ட 35 வயதுக்கு மேற்பட்ட உமன் வந்து அப்போ தான் முதல் தடவை ப்ரெக்னென்ட் ஆனால் அதை சொல்கிறது எல்டர்லி பிரைமி கிராவிடாண்டு. கிராவிடா வந்து எத்தனை தரம் ப்ரெக்னென்ட் ஆகினாலும் அத்தனையும் கிராவிடாக்கள் தான் வரும். பரைட்டின்றது வந்து அந்த நடந்த கிராவிடா எல்லாத்துலேயும் நடந்த ப்ரெக்னன்சி எல்லாத்துலேயும் எத்தனை லைவ் பர்த், அதாவது வயபிலிட்டி, பிள்ளை உயிரோட பிறந்தது என்றதான் பரைட்டி அல்லது பெரான்னு சொல்கிறது. அந்த ஏஜ் ஆஃப் வயபிலிட்டி என்று இருக்கிறதானே. இப்போ ஒரு வயிற்றுக்குள்ளே இருக்கிற ஒரு பிள்ளையை வந்து வெளியே பிறந்தா உயிரோட காப்பாற்றக்கூடிய நிலைமை 24 வீக்ஸ் அல்லது வந்து அந்த பிள்ளை 500 கிராம் இருக்கிற நிலைமைக்கு மேலே இருந்ததுண்டா காப்பாற்றலாம்னு சொல்லப்படுது. அதனால தான் அந்த நல்லா டெவலப் அடைஞ்சிருக்கிற ஒரு நாட்டில் 24 வீக்ஸாக இருக்கலாம் அபோஷனுக்குரிய வீக்ஸ். ஃபெர்டிலைசேஷன் நடந்து 24 வீக் அடைஞ்ச ஒரு பிள்ளையே காப்பாற்றி எடுக்கக்கூடிய அளவுக்கு அவைக்கு மெடிக்கல் வசதிகள் இருக்கக்கூடிய நாட்டில் மிஸ்கரேஜுக்குரிய வீக்கை வந்து 24ன்னு சொல்லுவேன். ஆனால் அதுக்குரிய மெடிக்கல் வசதிகள் கொஞ்சம் குறைவாக ஒரு 28 வீக்குக்கு கடந்து 28 வீக் கடந்த ஒரு பிள்ளையை தான் வயபிளாக வந்து வெளியெடுக்கலாம்டா அந்த நாட்டுக்குரிய அபோஷனுக்குரிய டெஃபினிஷன் வந்து 28 வீக்காக தான் வரும். அதனால தான் அந்த 24 வீக் 28 வீக் என்ற வேறுபாடுகள் டெஃபினிஷனில் வாரத்துக்கு காரணம் அந்த மருத்துவ வசதிகளை பொறுத்து 24 வீக்குக்கு உட்பட்ட ஒரு பிள்ளை வயபிளாக உயிரோட எடுக்க இல்லாத நிலைமை இருந்ததுண்டா அவைக்கு வந்து மிஸ்கரேஜ் வந்து 24 வீக்குக்கு உள்ளுக்கு நடக்கிறது எல்லாம் இருக்கும். 24 வீக்குக்கு மேற்பட்ட பிள்ளைகளை தான் உயிரோட வயபிளாக எடுக்கலாம்ன்ற ஒரு கண்டிஷன் இருந்ததுண்டா அந்த 24 வீக்குக்கு முற்பட்ட எல்லாத்தையும் அவை அபோஷன் அல்லது மிஸ்கரேஜ்னு சொல்லுவோம். இன்னொரு இடத்துல 28 வீக்குக்கு மேற்பட்ட பிள்ளைகளை தான் உயிரோட வயபிளாக எடுக்கக்கூடிய வசதி இருக்குண்டா அவைக்கு 28க்குள்ள வயபிளாக எடுக்கல. அது அப்போ அதுக்கு முன்னுக்கு வரதெல்லாம் மிஸ்கரேஜோ அபோஷனாக தான் இருக்கும். வெயிட் அடிப்படையில் பார்க்க 500 கிராமுக்கு இப்போ 24 வீக்காக இருக்க 500 கிராமுக்கு மேற்பட்ட பிள்ளையை வந்து உயிரோடு எடுக்கலாம்னு சொல்லப்படுது. அப்போ எத்தனை கிராவிடா நடந்தாலும் அதில் வயபிளா இப்படி 24 வீக் 500 கிராமுக்கு மேற்பட்ட பிள்ளை எத்தனை வந்து வயபிளா உயிரோட இருக்குதோ உயிரோட வந்து டெலிவரி ஆகி எடுத்ததோ அதைத்தான் பெரைட்டி என்று சொல்கிறது. அதுதான் கிராவிடாக்கும் பெராவுக்கும் இடையிலான வித்தியாசம். அதை இஞ்சால போட்டிருக்கிறேன். இப்போ ஒப்ஸ்டெட்ரிக் ஹிஸ்டரியில் வந்து கிராவிடிட்டி வந்து 2, அப்போ 2 தடவை ப்ரெக்னென்ட் ஆகியிருக்கிறா. பெரைட்டி வந்து 1, அதில் ஒரு பிள்ளை தான் வயபிளாக பிறந்தது, அந்த 24 வீக்ஸுக்கு பிறகு பிறந்தது. அபோஷன் வந்து 1. அப்போ எத்தனை வயபிளாக பிறந்தது, எத்தனை இறந்து பிறந்தது எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறது தான் கிராவிடா. இப்போ அபோஷனாக இருந்தால் என்ன, உயிரோட பிறந்தா என்ன, ரெண்டும் ப்ரெக்னென்ட் ஆனது தானே, அதைத்தான் கிராவிடான்னு சொல்கிறது. அப்போ கிராவிடிட்டி G2ன்றதை வந்து 2 ப்ரெக்னன்சிஸ்ன்னு சொல்லலாம். பெரைட்டி 1ன்றதை வந்து 1 லைவ் பர்த்ன்னு சொல்லலாம், உயிரோட பிறந்தது. அபோஷன் 1ன்றதை A1ன்னு சொல்லலாம். அதுதான் இதில் காட்டப்பட்டிருக்கு. இப்போ
அந்த கிராவிடிட்டி, பரேட்டி, அபோஷன் இடையிலான அந்த குறியீடுகள் வந்து விளங்கி இருக்குமென்று நினைக்கிறேன். அடுத்தது வந்து அந்த டிபிஏஎல் மெத்தட்னு ஒன்று இருக்குது. அந்த டிபிஏஎல் மெத்தட்ன்றது வந்து அந்த டேர்ம்ன்றது வந்து ஒரு டெலிவரி ஒன்று நடக்கிறதுக்குரிய வீக் இருக்குன்னு தானே, அதில் வந்து அந்த ஒரு 37 வீக்குக்கு தாண்டி பிறந்ததுன்னா ஒரு சரியான ஒரு டேர்ம், சரியான வளர்ச்சி அடைஞ்சு சரியான டேர்ம் 10 மாதத்துக்கிட்ட இப்போ 37 வீக்குக்கு பிறகு பிறந்ததுண்டா சரியான டேர்மில் பிறந்திருக்குன்னு சொல்லலாம். அல்லது வந்து 37 வீக்குக்கு குறைவா 20 வீக்குக்கு கூடவா. இப்போ அபோஷன் எடுக்கிறது 24 வீக். அப்போ 20 வீக்குக்கு கூடவா 37 வீக்குக்கு குறைவா, அந்த இடப்பட்ட காலப்பகுதியில் வர்றது என்ன சரியாக மெச்சூராக இருக்குமோ, அப்போ அது ப்ரீ மெச்சூர்ன்னு சொல்கிறது. 37 வீக்குக்கு கூட போச்சுதுன்னா சரியான டேர்மில் வந்திருக்குன்னு சொல்லலாம். 37 வீக்குக்கு குறைவு ஆனால் அபோஷன் லெவலுக்கு கூட ரெண்டா அது ப்ரீ மெச்சூர், அதை விட குறைஞ்சதுண்டா அபோஷன் சொல்லலாம். அடுத்தது வந்து அது ரெண்டும் அந்த டேர்மோ ப்ரீ மெச்சூரோ அதில் அபோஷன் போக விட்டு லைவான சில்ட்ரன் எத்தனை இருக்குதோ அதை இல்லைன்னு சொல்கிறது. அதான் நம்பரில் சொல்கிறது, 4 நம்பரில் சொல்கிறது. அதில் 4 நம்பர் சொல்கிறதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்பரில் சொல்கிறது ஹவு மெனி டேர்ம் ப்ரெக்னன்சிஸ், செகண்ட் நம்பரில் சொல்கிறது ஹவு மெனி ப்ரீமெச்சுவர் பேபிஸ், தேர்ட் நம்பரில் சொல்கிறது வந்து ஹவு மெனி அபோஷன் ஓ மிஸ்கரியேஜ்ன்றது வந்து அபோஷனை தான். ஃபோர்த் நம்பரில் சொல்கிறது வந்து எத்தனை லிவிங் சில்ட்ரன் வந்து உயிரோட வந்து எத்தனை பிள்ளை இருக்குன்றது சொல்கிறது தான். அதுதான் அந்த டிபிஏஎல். அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து இப்போ இதில் வந்து இன்னொரு 2 ஓவிபெரஸ் விவிபெரஸ் என்ற 2 சொல் நான் ஞாபகப்படுத்தணும். என்னென்னா ஓவிபெரஸ்ன்றது வந்து முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கிற அந்த பறவைகளோ பிராணிகளோ அதுகளை வந்து ஓவிபெரஸ், ஓவியண்டா முட்டை, அப்போ முட்டையிடாத ஓவிபெரஸ் அண்டும். விவிபெரஸ்ன்றது வந்து அந்த ஃபர்டிலைஸ்ட் ஆகி டிரெக்டாக ஓவம் ஸ்பெர்ம் வந்து ஃபர்டிலைஸ்ட் ஆகி அப்படியே யூட்ரஸுக்குள்ளே எம்ப்ரியோ டெவலப் ஆகி வாரதுகள் வந்து விவிபெரஸ் என்றும் சொல்லப்படுறது. ஏனது சொன்னால் கெஸ்டேஷன் என்றால் என்னென்று பார்க்கணும். கெஸ்டேஷன் என்ற சொல்லு என்னென்னா ஒரு எம்ப்ரியோ அல்லது ஒரு ஃபீட்டஸ் ஒரு ஃபீமேல் விவிபெரஸ் அனிமல், ஃபீமேல் விவிபெரஸ் அனிமல். இப்போ விவிபெரஸ் என்னென்று தெரியும் தானே, ஒரு ஃபீமேல் விவிபெரஸ் அனிமல் என்ற இன்சைடாக வந்து வாரதை தான் கெஸ்டேஷன் சொல்கிறது. இப்போ மேமல்ஸ் என்று கேட்க ப்ரெக்னென்சியில் வந்து ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கெஸ்டேஷன்ஸ் வரலாம். அப்படி ஒன்றோ அல்லது இப்போ ட்வின்ஸாக வந்ததாண்டா, இதில் ட்வின் ப்ரெக்னென்சி காட்டியிருக்கு. ட்வின் ப்ரெக்னென்சியில் வந்து இதில் காட்டியிருக்கு. அப்படி ட்வின்ஸாக வரக்கூடிய அப்படியான கண்டிஷன்ஸை சொல்கிறது மல்டிபிள் கெஸ்டேஷன் என்று சொல்கிறோம். அப்போ கெஸ்டேஷன் சொல்கிறது வந்து ஒண்டா அல்லது மல்டிபிள் கெஸ்டேஷனான்னு சொல்கிறத நாங்கள் கெஸ்டேஷன் சொல்லிக்கொள்ளலாம். அப்போ இது வரைக்கும் ஆப்ஸ்டெட்டிக்ஸ் என்றா என்ன, லாஸ்ட் மென்சுரல் பீரியட் எல்எம்பி என்றா என்ன, அடுத்தது எஸ்டிமேட்டட் டே ஆஃப் டெலிவரி எப்படி பார்க்குறது, அதை விட கிராவிடாண்டா என்ன, பெராண்டா என்ன, அந்த கிராவிடா பெரா அபோஷன் அதுக்கு இடையிலான தொடர்பு, அந்த குறியீடுகள், மற்றது அந்த ஓவிபெரஸ் விவிபெரஸ் என்றா என்ன, அதில் அந்த விவிபெரஸில் வர கெஸ்டேஷன் என்றா என்னண்டு இது வரைக்கும் பார்த்துட்டோம். அப்போ அந்த கெஸ்டேஷன் ஒன்று நடக்குதுண்டா, ஒரு விவிபெரஸ் அனிமலுக்கு இன்சைடில் வந்து ஒரு கெஸ்டேஷன் நடக்குதுண்டா, அந்த கெஸ்டேஷன் எவ்வளோ காலத்துக்கு உள்ளுக்கே இருக்குன்றது அந்த காலப்பகுதி தான் கெஸ்டேஷன் பீரியட். த டைம் இன்டர்வல் ஆஃப் த கெஸ்டேஷன் இஸ் கால்ட் த கெஸ்டேஷன் பீரியட்ன்றது வந்து அந்த கெஸ்டேஷன், அந்த கர்ப்பம் வந்து எவ்வளோ காலத்துக்கு உள்ளுக்கு இருக்குன்றது தான் கெஸ்டேஷன் பீரியட். அப்போ அடுத்த சொல் வந்து கெஸ்டேஷன் பீரியட். இப்போ கெஸ்டேஷன் பீரியட்ன்றது வந்து ஒரு லென்த் ஆஃப் டைம் ஃப்ரம் ஃபர்டிலைசேஷன் டு பர்த்.
ஃபர்டிலைஸ்ட், அதாவது கர்ப்பம் அடைஞ்சதுலேருந்து பிறப்பு வரைக்கும் வயிற்றுக்குள்ளே இருக்கிற காலப்பகுதி தான் கெஸ்டேஷன் பீரியட். அதில் தான் அந்த ஹியூமன் கெஸ்டேஷன் பீரியட் 280 நாட்களோ 40 வீக்ஸோ அல்லது மனசில் சொன்னால் 9 மாதமோ 10 மாதம் என்று சொல்லிக்கொள்வோம். அடுத்தது வந்து கெஸ்டேஷனல் ஏஜ். கெஸ்டேஷனல் ஏஜ்ன்றது வந்து கெஸ்டேஷன் சொல்கிறது உள்ளுக்கு இருக்கிறத தானே சொல்கிறது. அப்போ கெஸ்டேஷனல் ஏஜ்ண்டா அம்மாவோட வயதை சொல்கிறது இல்லை, உள்ளுக்கு இருக்கிறதுன்ற வயதை தான் சொல்லுவாங்க. அப்போ கெஸ்டேஷனல் ஏஜ்ன்றது வந்து அந்த எம்ப்ரியோனிக் அல்லது ஃபீட்டல் ஏஜ், அதோட வந்து அந்த ஃபர்டிலைசேஷன் நடக்கிறதுக்கு அந்த முதல் லாஸ்ட் மென்சுரல் பீரியட் வந்து அந்த 2 வீக்ஸை வந்து கூட்டணும். அப்போ அந்த எம்ப்ரியோனிக் ஃபீட்டல் ஏஜ் ப்ளஸ் 2 வீக்ஸை தான் இந்த கெஸ்டேஷனல் ஏஜ்ன்னு சொல்கிறது. இது வந்து அப்ராக்சிமேட்டாக சொல்கிறது எதில் இருந்தேன்டா இந்த ஃபர்டிலைசேஷன் நடந்த டேட் தெரியாதானே, அதில் எங்களுக்கு தெரிஞ்ச டேட் வந்து லாஸ்ட் மென்சுரல் பீரியட் ரெண்டபடியாக தான் அந்த 14 நாள் லாஸ்ட் மென்சுரல் பீரியடில் இருந்து இப்போ எம்ப்ரியோவுக்கு எத்தனை வயது, லாஸ்ட் மென்சுரல் பீரியட்லேருந்து இப்போ எம்ப்ரியோவுக்கு எத்தனை வயது. இப்போ எல்எம்பி வந்து இந்த வருஷம் ஜனவரி 10ஆம் தேதி என்றால் பிப்ரவரி 10ஆம் தேதி வந்து அந்த எம்ப்ரியோவுக்கு வந்து கெஸ்டேஷனல் ஏஜ் வந்து 1 மாதம். அதில் வந்து அந்த கெஸ்டேஷனல் ஏஜ்ன்றது வந்து உள்ளுக்கு இருக்கிற அந்த எம்ப்ரியோட ஏஜ் வந்து சொல்கிறது கெஸ்டேஷனல் ஏஜ்ண்டு. கெஸ்டேஷனல் பீரியட்ன்றது வந்து உள்ளுக்கு எவ்வளோ காலத்துக்கு டோட்டலாக இருக்குமன்றது தான் கெஸ்டேஷனல் பீரியட். அந்த கெஸ்டேஷனல் பீரியட்டுக்குள்ளே இப்போ எந்த நிலையில் இருக்குன்றது தான் கெஸ்டேஷனல் ஏஜ். இது வந்து ஒரு 4 மந்தில் இருக்குது, இது 5 மந்தில் இருக்குது, இது ஒரு 6 மந்தில் இருக்குது, 7, 8, 9 அப்படி அந்த டோட்டல் கெஸ்டேஷனல் பீரியட்டில் இப்போ எந்த ஏஜில் இருக்குன்றது தான் கெஸ்டேஷனல் ஏஜ். அதில் அந்த ஒவ்வொரு நிலையிலையும் வந்து ஒவ்வொரு வீக் அந்த குறிப்பிட்ட வீக்கில் வந்து அந்த ஃபண்டல் யூட்ரஸின் ஃபண்டல் ஹைட் வந்து எப்படி வருமென்று சொல்லியிருக்கு. இதில் வந்து 12 கிலோமேல 18 கிலோமேல 24 கிலோமேல 30 கிலோமேல 36 கிலோமேல 40 கிலோமே கீழே வருது. ஏனென்றால் இந்த டெலிவரி ஆக போகிற நேரம் வந்து இப்போ 36க்கு பிறகு 36-37க்கு பிறகு தான் டெலிவரி ஆகும். அதுக்கு பிறகு கொஞ்சம் வந்து கீழே பெல்விஸுக்குள்ளே வந்து இறங்குறபடியால் 40 வீக்ஸில் வந்து கொஞ்சம் கீழே இறங்கும். இப்போ 40 வீக்கை தானே நாங்கள் எஸ்டிமேட்டட் டெலிவரி டேட்டா எடுக்கிறோம் 280 நாள். அப்போ 12 வீக்கிலேருந்து 36 வீக் வரைக்கும் படிப்படியாக ஃபண்டல் ஹைட் கூடிக்கொண்டு வந்து 36க்கு பிறகு 40க்கு கொஞ்சம் ஃபண்டல் ஹைட் வந்து குறையும். ஏனெண்டா டெலிவரி ஆக போது கீழே இறங்கிட்டேன்னு அர்த்தம். இதில் ஒவ்வொன்று காட்டியிருக்கு. அப்போ இதில் வந்து ஒரு அந்த வீக்குக்கு ஏற்ற மாதிரி இஞ்சால காட்டியிருக்கு, அதுண்ட சென்டிமீட்டர் வந்து இஞ்சால காட்டியிருக்கு. அது இப்போ நான் டெர்மினாலஜி மட்டும் சொல்கிறபடியாக டீப்பாக போகவில்லை, தனித்தனியாக இதுகளை ஒவ்வொன்றையும் பற்றி பார்க்க அதை பற்றி டீப்பாக பார்க்கலாம். அடுத்தது இன்னொரு டெர்மினாலஜி ட்ரைமெஸ்டர் ரெண்டு பார்க்கக்குள்ள ப்ரெக்னென்சியை வந்து 3 ட்ரைமெஸ்டராக பிரிப்போம். 3 ட்ரைமெஸ்டர்ன்றதில் ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர்ன்றது வந்து அந்த எல்எம்பி பற்றி கழிச்சிட்டோம். எல்எம்பியிலேருந்து 12-13 வீக் வரைக்கும், அதாவது 12 வீக்கண்டா ஒரு மாதத்தில் 4 கிழமைண்டேக்க 4-3-12, அப்போ கிட்டத்தட்ட 3 மாதம். அப்போ லாஸ்ட் மென்சுரல் பீரியட்லேருந்து இப்போ ப்ரெக்னென்சின்னா முதல் 3 மாதமும் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர், அதை வீக்கில் சொல்கிறதான் வளமை. முதல் 12 வீக்கும் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர். அந்த 12-13 வீக்கிலேருந்து 28 வீக் இன்றைக்கு கிட்டத்தட்ட அடுத்த 3 மாதம். அடுத்த தேர்ட் ட்ரைமெஸ்டர்ன்றது வந்து 28 வீக்கிலேருந்து டெலிவரி வரைக்குமான காலப்பகுதி. அப்போ ப்ரெக்னென்சின்ற முதல் 12 கிழமையும் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர், அந்த 12லேருந்து 28 வரைக்கும் செகண்ட் ட்ரைமெஸ்டர், 28க்கு மேலே 28லேருந்து டெலிவரி வரைக்குமான காலப்பகுதி தேர்ட் ட்ரைமெஸ்டர் என்று சொல்லிக்கொள்வோம். அதில் ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர் காட்டியிருக்கு. ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர் வந்து முதல் 3 மாதத்தில் சொன்னால், அடுத்த செகண்ட் ட்ரைமெஸ்டர் அடுத்த 3 மாதம்,
4லிருந்து 6 வரைக்கும். அடுத்தது தேர்ட் ட்ரைமெஸ்டர்ன்றது வந்து 7லிருந்து 9 வரைக்கும். அடுத்த கடைசி 3 மாதம் என்று சொல்லிக்கொள்ளலாம். அடுத்த டெர்மினாலஜி வந்து ப்ரீ டேர்ம் பர்த். ப்ரீ டேர்ம் பர்த்ன்றது வந்து நார்மலாக வந்து 37 வீக்ஸுக்கு பிறகு பிறந்தால் தானே சரியான டேர்ம். 37 வீக் ஆஃப் கெஸ்டேஷனல் ஏஜ். இப்போ கெஸ்டேஷனல் ஏஜ் என்னென்னு தெரியும் தானே, உள்ளுக்கு இருக்கிற எம்ப்ரியோட ஏஜ். அந்த எம்ப்ரியோ வந்து வளர்ந்து வந்து அந்த கெஸ்டேஷனல் ஏஜ் வந்து 37 கிழமை கடந்தால் தான் சரியான கெஸ்டேஷனல் பீரியட் வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ அதுக்கு பிறகு சரியான கெஸ்டேஷனல் பீரியட்டுக்கு பிறகு பிறந்தால் தான் சரியான டேர்ம். அந்த டேர்முக்கு முதல் பிறந்தா ப்ரீ டேர்ம். அதுவும் முதல் பிறந்தாண்டேக்கு எப்போ பிறக்கும், பயபிளாக இருக்கக்கூடிய 24 கிழமைக்கு பிறகு. அதுக்கு முதல்ண்டா அபோஷன் தானே. அப்போ 24 கிழமைக்கு பிறகு 37 வீக்குக்கு முதல் அந்த இடப்பட்ட காலப்பகுதியுடைய கெஸ்டேஷனல் ஏஜுடைய ஒரு பிள்ளை பிறந்ததாக இருந்தால் அது ப்ரீ டேர்ம். 37க்கு பிறகு பிறந்தால் டேர்ம். அவ்வளோதான். நம்ம ப்ரீ டேர்ம்ன்றேக்கு 24 வீக்கிலேருந்து 37 வீக் வரைக்குமான காலப்பகுதிக்குள்ள வர்றது ப்ரீ டேர்ம் பர்த். அப்போ இந்த ப்ரீ டேர்ம் பர்த் வந்து இந்த ப்ரீ மெச்சுவர், அதாவது சரியாக மெச்சுவர் ஆகாமல் இந்த இடப்பட்ட காலப்பகுதிக்கு வர இன்ஃபென்ட்ஸ் கிரேட்டர் ரிஸ்க் உள்ளாக்களாக இருப்பினும் காம்ப்ளிகேஷன்ஸ் அதில் நிறைய இருக்கும். இந்த வளர்ச்சி மற்றது மென்டல் டெவலப்மெண்ட்ஸ் அதுகளில் வந்து பாதிப்புகள் வேறு ஏன்னா சரியாக டெவலப் அடைஞ்சு இருக்காது. அடுத்து போஸ்ட் டேர்ம். போஸ்ட் டேர்ம்ண்டா 37க்கு பிறகு வந்ததுன்னா டேர்ம்னு சொல்கிறேன். 37 கடந்து 42 வீக்குக்கும் பிறகு கடந்து வந்ததுன்னா அது போஸ்ட் டேர்ம்னு சொல்லலாம். அப்போ 37லேருந்து 42 வரைக்கும் ஒரு டேர்மாக எடுக்கலாம். 37லேருந்து 42 வரைக்கும் ஒரு டேர்மாக எடுக்கலாம். அந்த 42ஐயும் தாண்டி போச்சு தண்டேக்க அதை போஸ்ட் டேர்ம்னு சொல்லலாம். அப்போ 42 வீக் வரைக்கும் பிறக்கல, 42 வீக் வரைக்கும் பிறக்கலையண்டேக்க அதை அதுக்கு பிறகுதானண்டேக்க போஸ்ட் டேர்ம்னு சொல்லலாம். போஸ்ட் மெச்சூரிட்டின்னு சொல்லலாம். இந்த போஸ்ட் டேர்ம் காலம் கடந்து பிறக்கிற பேபிஸில் வந்து சில டிஃப்ரெண்ட் சிம்டம்ஸ் வந்து இருக்கும். அந்த போஸ்ட் மெச்சூரிட்டிக்குரிய அண்டேக்க அந்த அவன் ஸ்கின் வந்து அந்த தோல் வந்து ட்ரையாக இருக்கும். அது இந்த நெயில்ஸ் வந்து கூட டேர்ம் கூட தானே. அப்போ ஓவர் க்ரோத்தான நெயில்ஸ், அதாவது நகங்கள் கூட வளர்ந்துருக்கும். க்ரீசஸ், கைகள் பாதங்களில் வந்து நிறைய இதுகள் ரேகைகள் எல்லாம் உருவாகியிருக்கும். நகம் வளர்ந்த மாதிரி தலையில் முடியும் வந்து கூட வளர்ந்துருக்கும். அதை விட ப்ரௌனோ க்ரீனோ அல்லது எல்லோ டிஸ்கலரேஷன் வேண்டிய ஸ்கின்னில் இருக்கலாம். அதை விட இந்த போஸ்ட் மேச்சுவர் பேபிஸில் வந்து சில போஸ்ட் மேச்சுவர் பேபிஸில் வந்து இந்த போஸ்ட் மேச்சுரிட்டிக்குரிய சைன்ஸ் வந்து சின்னனா கொஞ்சம் இருக்கலாம், அல்லது சில விட இல்லாமலும் இருக்கலாம். அப்போ இதில் வந்து சில முக்கியமான சைன்ஸ் வந்து என்ன இருக்கும்னா, அந்த போஸ்ட் மேச்சுரிட்டி சிண்ட்ரோமில் வந்து சில யூனிக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். பேத்தாலஜிக்கலாக வந்து ப்ரொலாங்டான ப்ரெக்னென்சி, உள்ளங்காலில் ரிங்ட் பச்சி பீலிங் ஸ்கின் இருக்கும். அதை விட வந்து தின் பொடியாக இருக்கலாம், வேஸ்டிங் இருக்கலாம், லாங் நெயில்ஸ் சொல்லிட்டேன். அதை விட ஓப்பன் ஐ, மற்றது அன்யூஸ்வலி அலர்ட், மற்றது வந்து ஓல்டு கொஞ்சம் வயது கூடின மாதிரி தெரியும். ஒரீடான ஒரு லுக்கிங் ஃபேஸ் இருக்கும். அதில் அதுக்குரிய இன்சிடென்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 10% தான் சொல்லிக்கொள்ளலாம் இந்த போஸ்ட் டேர்முக்குரியது. இது வரைக்கும் கொஞ்சம் டெர்மினாலஜிஸ் ஆரம்பத்தில் பேசிக்காக பார்த்துட்டோம். இன்னும் கொஞ்சம் டெர்மினாலஜிஸ் அடுத்த 2வது வீடியோவில் பார்ப்போம். Thanks for watching, and remember to subscribe, like, and share with your friends, and I'll see you soon.